தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய சில செய்திகளை படிப்பதற்கு முன் நான் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் தினமணி பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன. அவைகளை நான் படிக்கிறேன், கேட்பீராக. சிரியா இராணுவ நிலையங்களை இஸ்ரேல் தகர்க்க அல் அசாதின் அமைச்சர் உதவியா? சிரியாவில் உள்ள இராணுவ நிலையங்களை தாக்கி அங்குள்ள தளவாடங்களை இஸ்ரேல் அழிப்பதற்கு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் அதிபர் அல் அசாதின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உதவியிருக்கலாம் என்று மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்கா செய்தி ஊடகமான தி மீடியா லைன் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த ஊடகம் கூறியிருப்பதாவது: சிரியாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் தொடர்பாக அண்மையில் கசிந்த இரகசிய ஆவணத்தின் மூலம் அந்த தாக்குதலுக்கு அல் அசாத் அரசியல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த அலி மஹ்மூத் அப்பாஸ் உதவியிருப்பதாக தெரிகிறது. மூசா என்ற இடைத்தரகர் மூலம் பாதுகாப்பு குறுந்தகவல் செய்திகளை பயன்படுத்தி இஸ்ரேல் இராணுவ நிலையங்களை தாக்குவதற்கான ஒருங்கிணைப்பை மஹ்மூத் அப்பாஸ் வழங்கியதாக அந்த ஆவணத்தின் மூலம் தெரிய வருகிறது என்று த மீடியா லைன் குறிப்பிட்டுள்ளது. எனினும் அல் அசாதுக்கு இந்த ஒருங்கிணை நடவடிக்கையுடன் தொடர்பு இருக்கிறதா என்பதை அந்த ஊடகம் தெரிவிக்கவில்லை. கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கிய சிரியா உள்நாட்டுப் போரில் ரஷ்யா மற்றும் ஈரான் உதவியுடன் நாட்டின் மிக பெரும் பான்மையான பகுதிகளை அல் அசாத் தலைமையிலான இராணுவம் மீட்டது. பின்னர் கிளர்ச்சியாளர்களுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நீண்ட காலமாகவே உள்நாட்டு சண்டை தீர்க்கமடைந்திருந்தது. இந்த நிலையில் அரசு படைகளுக்கு எதிராக கிளர்ச்சி படையினர் கடந்த மாத இறுதியில் திடீரென தாக்குதல் நடத்தி வெகு வேகமாக முன்னேறி தலைநகர் தமாஸ்கஸை அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றினர். ஆட்சியை இழந்த அதிபர் அல் அசாத் தனது குடும்பத்தினருடன் ரஷ்யா தப்பிச் சென்றார். அல் அசாத் அரசு அகற்றப்பட்டதற்கு பிறகு சிரியாவில் கோலன் குன்றுகள் பகுதியில் படைகள் இல்லாத பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியது. அத்துடன் சிரியா அரசு படைகளின் நிலைகள் மீது மிக தீவிரமாக வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அந்த நாட்டின் ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்கள், இராணுவ ஹெலிகாப்டர்கள், ரேடர்கள், பீரங்கிகள், போர் விமான தளங்கள் ஆகியவற்றை அழித்தது. அத்துடன் மினா அல் வாய்தா, லடாக்கியா ஆகிய இரு சிறிய கடற்படை தளங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அங்கிருந்த போர் கப்பல்களை சேதப்படுத்தியது. சிரியாவை கைப்பற்றியிருக்கும் மதவாத படையினருக்கு அந்த ஆயுத தளவாடங்கள் கிடைத்து அதன் மூலம் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை முன்கூட்டியே தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக இஸ்ரேல் கூறியது. இந்த நிலையில் இராணுவ தளவாடங்கள் அழிப்புக்கு சிரியாவின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உதவியிருக்கலாம் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தங்களது ஆயுதங்களை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுவதை விரும்பாத அல் அசாத் அரசு இத்தகைய நடவடிக்கையை எடுத்திருப்பதற்கான வாய்ப்பிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.